இந்த வீராப்பெல்லாம் வந்திருக்காரு ஐயா? இங்கே தான் சந்திரகட்டில் லோடு ஏற்றுவாங்க. கோயிலில் வருவாரா? போகிற பாரு அந்த படம் மாதிரி தான். அதான் அங்கே வந்துக்கிட்டு 30 போலிச்சு இடுது. டே போலிச்சுகள் இட்டு கூடாதுன்னு போய் 2 லோடு மேலே ஏறிக்கிச்சு. அவங்க கீழே பார்த்துக்கிட்டுங்க, மேலே பார்த்துக்கிட்டுருந்தாங்க. எடுத்தாங்க ஓட்டம். போலிச்சுங்கள்லாம் அதில் புகுந்து பார்த்து வண்டியில் இறங்கி ஓட்டு ஓட்டினாங்க. போலீஸில் பயந்து ஓடினாங்க வீரப்பனை பார்த்து. இடகொலை நம்மளை இட்டுக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு, போலிச்சுங்களும் இட்டு விடாதீங்க அவங்க ஆளுங்க கிட்ட. வீரப்பம் சொல்லினது கீழே பார்த்துடுங்க, மேலே பார்த்துடுங்க. போலீஸ் இட்டு விட்டு அங்கே ஊருக்கு ஆபத்து வந்துடும். நீ தானே வீரப்படம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. அப்புறம் எடுத்தாங்க ஓட்டம். அதில் போய் சேத்துல இறங்கி பூந்து அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் அந்த ராத்திரியே 2 லோடு கட்டையும் போயிடுச்சு. வீரப்பையா அது நம்மளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு மேற்கு போயிடுச்சு. அவங்க சின்னாய்க்கு சொல்லிட்டு மருந்துக்கு 4 ஆளுக்கு மருந்து வச்சு மோரில் கொடுத்தாங்க. வீரப்பையால நீ பாத்துறீங்களா நேரில்? நான் நேரில் சொந்தக்காரனே தான். உங்க சொந்தமே வீரப்பையா? அவர் பேர் கூசு முனுசாமின்னு சொல்றாங்க, உண்மையா? அப்போ அது எல்லாம் இருக்கும். ஊசி குடிச்சாமி குடிச்சாமின்னெல்லாம் பூரா அவங்க அங்கேருந்து மூலக்காட்டில் இருந்து தான் அங்கே வந்தது செங்கப்பாடிக்கு. செங்கப்பாடிக்கு வந்து அப்போ வேட்டை இட்டுக்கிட்டு கஞ்சி குடிச்சா தான் கஞ்சி வேட்டை தாப்ப மக்கள்லாம். அப்புறம் அதுக்கு முன்னால் சந்தன கட்டை எடுத்தாங்க. அப்புறம் வாங்கினாங்க. அப்புறம் அதுக்குள்ள நம்மளை பிடிக்காத போனால் நம்மளுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு தான் மேற்குச்சி போலிச்சிங்க. அவங்க சொந்த சின்னாய்க்கு வீரப்பனோட சொந்த சின்னாய்க்கு மறந்து வச்சு குடு அப்படின்னு வச்சு கொண்டு நல்லா கொண்டு. இப்போ வீரப்பையாவும் மருந்து வச்சு சாடிச்சாங்க. வீரப்பனால யாரும் பிடிக்க முடியல. வீரப்பனுக்கு நீங்கள் என்ன வேணும்? சொந்தக்காரே தான். பாரு எங்கள் மாமட்டு பையனுக்கு அவங்க தங்கச்சி கொடுத்துருக்குது திருக்கோளூரில். மாமட்டு பையனுக்கு உங்கள் தங்கச்சி கொடுத்துரு? அவங்க தங்கச்சி வீரப்பனோட தங்கச்சி. இந்த கோயிலில் வந்து நல்லா கோடியில் போடுவாரா? பாரு இந்த வேலையில் ஒரு வேலு அப்படின்னு இருக்கும். இந்த வளர்த்து வேலை வேற எதுனா தெரியுமா அவரை பத்தி? வேற எதுனா? வேற எல்லாம் தெரியாது. நாம ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே அவனை பாக்கறதான் பிடிக்கிறதான். நம்மள என்ன பண்றோம்? நல்லவரு நிறைய உதவி பண்ணிருக்குன்னு சொல்றாங்க ஐயா. மக்களுக்கும் நல்லா நிறைய உதவி பண்ணிருக்குன்னு சொல்றாரு. நிறைய பண்ணியிருக்காரு. ஆமா, நாங்களாம் ஒரு பார்த்தோன்னா காவல் தெய்வம் காவேரி நாட்டு உண்மையாவே தான் காவேரி ராஜா, அப்படி தமிழ்நாட்டு ராஜான்னு சொல்லுவோம். நாங்களாம் எல்லாரும் சந்தனக்காடு வீராப்பன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அவரெல்லாம் பெருமையாக தான் நினைச்சிருப்போம். சரி ஐயா, சந்தனக்கட்டை வச்சியாச்சு, எல்லாம் போயாச்சு. நல்லா வாரிசம் இல்லாத பண்ணி ஆச்சு போயாச்சு. பிறகு சரி ஐயா, நன்றி.